அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நாங்கள் நலம்படம் வாழ்வு நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். நலம்பட வாழ்வு நிகழ்வானது பொதுவாக பல பொது சேவைகளை செய்பவர்களை நாங்கள் இணைத்து உரையாடலை செய்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பல முறை கலந்து கொண்டிருக்கின்றார். ஏர்மனியிலே மிக பெரும் ஆளுமையாக இருக்கின்ற ஒரு பெண்மணியாக, ஒரு முதியோர் இல்லத்தை ஆளுமையாக நடத்துவராக, இன்னும் பல பொது சேவைகளை செய்கின்றவராக வதனி செல்வநாதன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து எங்களோடு இன்று சிறப்பாக கலந்து கொள்ள இருக்கின்றார் அவருடைய மகன் டாக்டர் தரிசனன் செல்வநாதன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் தேவா. அன்பான உறவுகளுக்கு மதிய வணக்கங்கள். திரும்பவும் உங்களுடன் இணைந்து இந்த நேர்காணலில் பங்கு பெற்றதில் எங்களுக்கு 2 பேருக்கும் மகிழ்ச்சி. இன்று என்னுடைய மகனும் இந்த நேர்காணலில் இணைந்திருக்கின்றார். நம்முடைய தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை பற்றி நாம் இன்று பேச இருக்கின்றோம். பொதுவாக மக்கள் அதை எடுத்து பேசுவதில்லை. ஏனென்றால் மனதுக்கு நிகழ்ச்சியான ஒரு விடயம் என்ற ரீதியில் பலர் அதை உரையாட விரும்புவதில்லை. ஆனால் வாழ்க்கையில் அதுதான் நிறைவான பகுதி என்பதையும் பலர் புரிந்து கொள்வதும் இல்லை. அதனால் தான் மிக சிக்கலான வாழ்க்கை முறை. நாங்கள் நிறைவாக உரையாடி இருந்த போது கூட இந்த முதியோர் இல்லத்தில் உங்களுடைய பராமரிப்பு சம்பந்தமாகவும் அங்கே வருவார்கள். முழுமையான காலத்திலே அவர்கள் உங்களுடைய அந்த மனையிலேயே உயிரிழக்க நேரம் ஏற்படும். அந்த உயிரிழப்புகளின் பிரதிபலிப்புகளை நீங்கள் கண்டது ஒரு சிலதை நாங்கள் பேசியுள்ளோம். ஆனாலும் இன்று முழுமையாக அதன் விடயங்களை நாங்கள் கதைத்துக் கொள்ளும் ஒரு நிகழ்வாக இந்த நலம்பட வாழ்வோம் நிகழ்வு அமைந்திருக்கின்றது. கூறுங்கள், உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது மட்டுமில்லை, இது புரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு இதன் விடயங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தெரியாது. இது மற்ற மொழிக்காரர்கள் உண்மையிலேயே அதை எடுத்து செல்கின்றார்கள் மக்களிடையே. இது எங்களுடைய மக்களுக்காக எடுத்து செல்வது மிக குறைவு. அந்த வகையிலே நீங்களும் இந்த விடயத்தை கூறுவதற்காக வந்ததுக்கும் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் தொடருவோம். அது பற்றியது என்று சென்ற பதிவிலே நாங்கள் பதிந்திருந்தோம். ஒரு நீதவான் உங்களுடைய இதிலே அவர் மரணித்திருந்தார் என்ற விடயத்தை வதனி செல்வம் அவர்களை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அதைத் தொடர்ந்து நீங்கள் இன்னும் பலருடைய இழப்புகளை கண்டிருக்கின்றீர்கள். அதுவும் நீங்கள் இழப்பில் நிறைவாக கூறியிருந்தீர்கள். அதாவது நான் இறந்தவர்களை சர்வசாதாரணமாக மனிதர்களுடன் உயிரோடு இருப்பவர்களுடன் பேசுவது போலவே பேசி அவர்களை வழி அனுப்புகின்றேன் என்று அந்த மனோநிலை உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்றால், என்னுடைய மகன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றது, அதுவும் இந்த இறப்பை பற்றி அவருடைய கண்ணோட்டத்தில் அவருடைய கருத்தை சொல்றது எனக்கு சந்தோஷம். ஏனென்று சொன்னால், நாங்கள் வயது 100ஆக இருந்தாலும் இறப்புக்கு பயம், ஐயோ இன்னும் எத்தனை வருஷம் வாழலாம் என்ற எண்ணங்களோடு இருக்கும்போது ஒரு சந்ததி இந்த இறப்பை எப்படி பார்க்கிறார்கள் என்று அவருடைய கருத்தை இன்றைக்கு அவர் சொல்லுவார். அவருடைய கருத்தை முதல்ல கேட்போம். நிச்சயமாக அது சிறப்பு. அதாவது வாழ்வின் அரை கட்டத்தை தாண்டாதவர் இதை பற்றி பேசுவதுன்றது இன்னும் சிறப்பு. நாங்கள் 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அனுபவம் ஆறதில் பார்க்க அவர்கள் அதை பற்றி பேசுவது சிறப்பு. சரி, கூறுங்கள், நீங்கள் கண்ட அனுபவங்களை பற்றி நாங்கள் இன்று உரையாடி கொள்வோம். நாங்கள் இலங்கைக்கு 30 வருஷத்துக்கு பிறகு நான் தனியா இலங்கைக்கு போனேன். நான் நாங்களோட யாழ்ப்பாணம் ஏரியா போய் என் அம்மா நாங்க ஜெர்மனிக்கு வரைக்குள்ள எனக்கு 6 வயசு. அவ தனியா அங்க நின்றவா. அப்ப அது அவ 10 வருஷத்துக்கு பிறகு இருந்தா பிறகு அது எனக்கு ஒரு பெரிய நோ. அப்ப ஓகே, அம்மம்மா அங்க இருந்து வாரா அப்படி எங்க ஆக்கள் இருக்கிற அண்டு நான் 30 வருஷத்துக்கு பிறகு இலங்கையில போய் பார்க்கல ஒரு ஹாஸ்பிஸ் ப்ராஜெக்ட் அண்டு இங்கிலாந்துல இருந்து ஃபண்டிங் 10 பெட் அதுல இருந்தது. அப்ப அங்க நான் உள்ளுக்குள்ள போய் அங்க அந்த மேனேஜரோட கதைச்சேன்னா, எப்படி நீங்க இது செய்தீங்கள், என்ன ஃபண்டிங் உங்களுக்கு தேவை. அதுல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முதல் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அந்த ஹாஸ்பிஸ் ப்ராஜெக்ட். அந்த ஹாஸ்பிஸ் அண்டா என்ன சில ஆக்களுக்கு தெரியும், சில ஆக்களுக்கு தெரியாது. கடைசி நேர டைமில் 1 மாதம் இன்னும் இருக்கோ, 3 மாதமோ 3 நாள் இருக்குதோ, வீட்டில் ஒரு தரம் இருக்காட்டி அந்த ஹாஸ்பிஸுக்கு போய் ஒரு சாப்பாடு, 2-3 நர்ஸ் நிப்பினம், ஒரு பெட் இருக்கும், ஆக்சிஜன் எல்லாம் இருக்கும், நர்ஸ்கள் இருப்பினம். அப்ப கடைசியா இப்ப நாங்க புறக்கைக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல 2-3 ஆக்கள் நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மோமெண்ட் நாங்க இறக்கைக்குள்ள வீட்டை தனிய இறக்காமல் ஒரு சேர்ந்து இருந்து ஒரு நர்ஸ் இருந்து ஒரு ஒரு ஆள் பிடிச்சு அது வேற ஒரு விதம். அப்ப அதுல இருந்து நான் இங்க இப்ப 2-3 வருஷமா இந்த ஃப்ரெண்ட்ஸோட நாங்க ஃபண்டிங் சேர்க்கிறோம். நாங்கள் ஒரு 10 யூரோவோ 20 யூரோவோ அந்த காசை எடுத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு வருஷம் அங்க போய் இந்த வருஷம் நாங்க போய் டபுள் சைஸ் ஆக்க போறோம். அப்ப 10 பெட்ல இருந்து கூட பெட் ஒரு 15-16 பெட் ஆக்கி
இருக்கிற ஆட்களுக்கு மாதத்துல ஒருக்கா சாப்பிட ஒரு 80-90 யூரோ தான் தேவை எல்லாருக்கும். அப்ப அதெல்லாம் எங்களுக்கு சின்ன காசு. அப்ப நான் எந்த ஃப்ரெண்ட்ஸோட இருந்து நாங்க கதைக்கிறேன், நாங்க ஓகே நீ கேட்கல எப்படி உனக்கு ரக்க விருப்பமோ இல்லையோ நாங்க எல்லாரும் ரக்க வேணும், ஆனால் எப்படி ரக்க விருப்பம் அதை பற்றி நாங்க கதைச்சு ரக்க முதல் நாங்க என்ன செய்ய போறோம் என்னண்ட அந்த கேள்விய பற்றி கதை கேட்கல. நான் என் அம்மாவோட கதை கேட்கல ஒரு சந்தோஷம் இருக்குமா எனக்கு தெரியும். ஓகே நாங்க இப்ப எந்த நேரம் இருந்து சேர்ந்த கதை இயலாது, ஒரு டைம்ல அது இல்லாம போகும். அதால இன்னும் கூட எனக்கு சந்தோஷம் நாங்க சேர்ந்து இருக்கிறோம். என்ன அதுக்கு முதல் நாங்க செய்ய போறோம், யாருக்கு மன்னிப்பு கேட்க போறோம், யாரோட மன்னிச்சு விடுவோம், அந்த கேள்விகள் கூடவும் கூட சேர்ந்திருந்து நாங்க கதைச்சால் அந்த ரத்தா பிறகு அதை சொல்லிவிடும். ஐயோ நான் இது எனக்கு அந்த அம்மாக்கு இந்த அப்பாக்கு இந்த தங்கச்சிக்கு சொல்ல விருப்பமா இருந்தது. அப்ப எல்லாமே இந்த சான்ஸை நாங்க யூஸ் பண்ணலாம். இந்த டாபிக் ஒருத்தருக்கும் பெருசா கதைக்க விருப்பம் இல்லை, ஆனா அதை கதைச்சால் அதுல ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு, ஒரு அப்ரிசியேஷன் லைஃபுக்கு வரும். இப்பொழுது நான் பார்க்க போனால் சென்ற 20வது ஆண்டு விழாவில் அம்மா கூறியிருந்தார், மகன் அவ்வளவாக தமிழ் கதைக்க மாட்டார் ஆனால் மகன் தமிழில் பிச்சு வாங்குகின்றார். உண்மையிலே பெருமைப்படணும். அது மட்டுமல்ல, தமிழை பிச்சு வாங்குவது மட்டுமில்லை, அம்மாவுக்கு பார்க்க இன்னும் பொதுப்பணிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதாவது இந்த மறு அணுக்கள் என்று சொல்வது உண்மையான விடயம். அது நாங்கள் பல விடயங்களில் கண்காணித்தும் இருக்கின்றோம். அதுபோன்று அம்மா செய்கின்ற உதவியில் பார்க்க நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்களை போன்ற இளையோர் இப்படியான விடயத்தை செய்வதென்பது உண்மைக்கு அது ஒரு வாழ்த்துவதற்குரிய விஷயம். இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். தொலைக்காட்சி சார்பிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் சார்பிலுமே இது போன்று நீங்கள் பல விஷயங்களை முன்னெடுக்கின்றீர்கள் அம்மாவோடு இணைந்து. இப்பொழுது இங்கே நீங்கள் கண்ணூடாக இப்பொழுது அங்கு செய்கின்ற ஒரு விடயம் நல்ல விடயம். இது நீங்கள் கூறியது போலவே 10 படுக்கைகளை கொண்ட ஒரு மருத்துவ அறையை செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது மேலதிகமாக செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த திட்டங்களை நீங்கள் எப்படி அதை போட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது? அம்மாட்ட வேலையாளு எங்களுக்கு கொஞ்சம் வயது போன ஆக்களோட நாங்க வேலை செய்யற நாங்கள் எங்களுடைய மெயின் போக்கஸ் அவங்களை கேர் பண்ண. ஆனா எனக்கு அம்மா நான் சின்னனில இருந்து அம்மா நீங்க அங்கிருந்து வரேன் காலமையில 7-8 மணிக்கு வருவா, வேலை செய்துட்டு வரேன் ஐயாண்டு. என்ன நடந்தது? அப்ப அம்மா சொல்லுவா இன்றைக்கு ஒரு ஆள் இறந்தவர். அப்ப நான் அம்மாவை கேட்கிறேன், என்ன நடந்தது சொல்லுங்களேன். அந்த அம்மாக்கு ஒரு 100 கதைகள் இருக்கு. அது எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா. இந்த அம்மா கடைசி மூமெண்ட்ல ஒரு ஆளோட, இப்ப நாங்க இந்த நாட்டுல வந்து நாங்களும் ஃபாரினர்ஸ் தானே, ஆனா கடைசி மூமெண்ட் அந்த டாய்ச் அவங்களுக்கு சில பல பிள்ளைகள் இருக்காது சேர்ந்து இருந்து காதுச்சு. அது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது நீங்களே அம்மா சொல்லுங்க. அப்படி நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். நானும் மகன் ஒரு லண்டனுக்கு ஃபிளை பண்ணின நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிளேன்ல. அப்ப அந்த பிளேன் வந்து ஒரே காத்துக்கு ஆடி, அப்ப எனக்கு சரியான பயம் வந்து போட்டது. அப்ப சொன்னவர், என்னம்மா இறக்குறதுக்கு இவ்வளவு பயமா உங்களுக்கு கண்டு? அந்த நிமிஷத்துல இருந்து அதை நான் நெடுக சொல்றேன். நான் அந்த நிமிஷத்துல இருந்து நான் எனக்கு எவ்வளவோ இறப்புகளை நான் பார்த்தாலும் அந்த இறப்புன்றதுக்கு பயப்படக்கூடாது என்று நான் அந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் என்ன தயார் பண்ணி கொள்றது. இறப்பு வாழ்க்கையில வரப்போகுது, அதுக்கு நான் பயப்படக்கூடாதுன்றதை நான் தயார் பண்ணி கொள்றது உண்டு. 2வது வந்து என் மகன்கிட்ட இருந்து நான் சில வேளையில நீங்கள் சொன்ன மாதிரி என்னை விட கூடுதலான அந்த சில அந்த ஒரு வசனங்கள் சொன்னால் அதை நான் இப்படித்தான் அதை முயற்சி செய்யணும் என்று செய்கிறது. நான் இன்னும் இங்க வந்து 33 வருஷம் ஜெர்மனிக்கு இன்னும் போக இல்லை. என்னுடைய நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்துட்டு போக வேணும், ஏதாவது ஒன்று எங்களோட மக்களுக்கு செய்யணும் என்று எவ்வளவு முயற்சி செய்வது இன்னும் சரி வரல. ஆனால் அவர் எனக்கு முதலே கனதரம் போய் இப்படியான ஒரு இறப்பின் அந்த கடைசி பகுதிய எப்படி அழகாக்கலாம், எப்படி கஷ்டம் இல்லாமல் ஆக்கலாம். ஏனென்றால் இறப்பு வீடுகளில பெரிய கஷ்டம் தானே ஒவ்வொருத்தரையும். அப்ப அது எப்படி கஷ்டம் இல்லாமல் ஆக்கலாம், அது வாழ்க்கையின் ஒரு பகுதி, அதை இன்னும் சிறப்பாக்கலாம். இறக்கிறவருக்கும் அவைகளோட சேர்ந்து இருக்கிறவைகளுக்கும் எப்படி அதை அடுத்த ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரலாம் என்று முயற்சிக்கிறது. அதுவும் இந்த ஜெனரேஷன் செய்கிறது. அது எனக்கு சந்தோஷம். அது ஏன் இவரை இப்ப நாங்க இதுல சொல்ல வைக்கிறோம்னா, இப்படியான பிள்ளைகள் இன்னும் இவரை பார்த்து இன்னும் எங்களோட நாடுக்கு, எங்கட மக்களுக்கு எங்கட நாட்டுக்கு இல்லை யாரு கண்டாலும் இப்படியான உதவியல் வரைக்குள்ள எடுத்து செய்ய வேணும்ன்றது என்ற விருப்பம். இந்த இடத்துல நாங்கள் ஒன்றை இங்கே தெளிவாக்கி கொண்டு போவது மிக நன்றாக இருக்கும். நீங்கள் முதியோர் இல்லம்
அங்கே அதை நடத்துவதற்காக பல முயற்சிகள் எடுத்து அதன் விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் அது என்ன நீங்கள் ஆரம்பித்ததென்ற விடயமும் இந்த தொகுப்பிலே வரக்கூடியதாக இருக்கும். பல சிரமங்கள் மத்தியில் நீங்கள் இங்கிருந்து கொண்டு அங்கு ஒரு முதியோர் இல்லத்தையும் அல்லது மருத்துவ தாதிகளையும் ஏற்பாடு செய்து அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்போடு இந்த நல்ல விடயங்களையும் செய்ய வேண்டும் என்று வெளிக்கிட்ட இடத்தில் அதற்காக உங்களுக்கான முழுமையான அங்கிருந்த பங்களிப்புகள் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கங்கள் கூட உங்களுக்கு இருக்கு. இப்பொழுது அம்மா உங்களுடைய மாமா என்னுடைய நெருங்கிய நண்பன், அதனால் அம்மா பேந்து சகோதரியாக இணைந்து கொண்டார். அப்படி இருக்கின்ற போது நாங்கள் சில விடயங்களை உரையாடி கொள்கின்ற பொழுது அம்மா சொல்லியிருந்தார், முதல் நீங்கள் தாயகத்துக்கு சென்று அங்கு பார்த்த விடயத்தால் மீண்டும் இங்கு வந்து நீங்கள் அம்மாவின் இந்த தொழிலுக்கு மிக உந்துதலாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு எப்படி வந்தது? இதனால் அங்கு நீங்கள் என்னத்தை பார்த்ததால் இந்த நிலைப்பாடு வந்தது? நீங்க சொல்றது அந்த மோமெண்ட் நான் அந்த ஹாஸ்பிஸுக்கு போட்டு திருப்பி வரைக்குள்ள நான் ட்ரெயின் எடுத்து யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு போவைக்குள்ள ஒரு 2-3 வடை வேணுமாமண்டு ஒரு ஷாப்புக்கு போவைக்குள்ள என் அம்மாட்ட வயசுல ஒரு லேடி இருந்தவா. அப்ப அவளோட நான் 5 நிமிஷம் கதைச்சேன். அவன் நான் கேட்டேன்னா, தம்பி எங்க போறீங்க? நான் சொன்னேன், நான் கொழும்புல இருந்து ஜெர்மனிக்கு திருப்பி போறேன். நான் அப்ப சரி. அப்ப நான் அவ கேட்டேன், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, யார் நீங்க உங்களுக்கு நான் வயசு போட்டு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? அப்ப அவ சொன்னா, இங்க வா பிள்ளை, இந்த மகன் அந்த சண்டை காலத்துல காணாமல் போட்டார், அதுல இருந்து எனக்கு ஒரு தரம் இல்ல. அந்த அவாட்ட கவலைக்கு கேட்கல, அவாக்கு சப்போர்ட் புள்ள, அவாட்ட பிசினஸுக்கு, அவாட்ட வாழ்க்கைக்கு ஒரு தரம் இல்லையாண்டு அந்த கவலை அந்த அவாட்ட கண்ணை பாக்கல தான் எனக்கு விளங்கினது. நாங்க புறா கேட்கல, எங்கட அம்மா எங்கட அப்பாவேல் எங்களோட சேர்ந்து இருப்பினாம் வரைக்குள்ள என்ன குடிச்சு சாப்பாட்டு நித்திர வாழ்த்து. அதே மாதிரி அது முக்கியம். நாங்கள் எங்கட கலாச்சாரம் அப்படித்தானே நாங்க செய்து இருக்கிற, நாங்கள் எங்கட நெய்பர்ஸோட விளையாடுற, நாங்கள் அது நாங்க வெளிநாட்டுல வந்தாலும் அது நாங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். ஏன்னா எங்கட அம்மா அப்பாவியால் மெட்டாக்களும் ஏறண்டாளை வயது போனால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி, எங்களுக்கு நாங்க சின்ன இருக்கைகளை எப்படி ஹெல்ப் பண்ணினாங்களோ அதே மாதிரி. அதான நான் திருப்பி வந்து எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு போட்டு இங்க ஜெர்மனிக்கு திருப்பி வர எனக்கு வேற ஆளு மாதிரி. அப்ப நான் அம்மாட்ட வந்து சொன்னேன், ஓகே அம்மா, இந்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, என்னன்னாலும் செய்யுங்க, நாங்க இங்க நிக்கிறோம். நீங்கள் வந்த பின் கூறி அந்த ஆதங்கத்தை அம்மா சொல்லி பகிர்ந்த பொழுது அவாக்கு மிக மகிழ்ச்சி. ஒரு பிள்ளை என்பது வந்து நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், எங்களுடைய தாய்மார் எங்களை பெற்றெடுத்தவர்கள், அவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அழகாக பார்த்து அவர்களுடைய இறுதி சடங்கை செய்திருக்கின்றோம். அதுபோன்று இங்கே வேலைப்பழுக்கள் இருந்தாலும் பெற்றவர்களை பார்க்கின்ற கடமை நிச்சயமாக பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. இந்த பிள்ளைகளும் பேர்ந்தவர்கள் இதை பார்த்துத்தான் பழகி கொள்வார்கள். அதுபோன்று உங்களுடைய அந்த நிலைப்பாடானது அம்மாவின் மனதை மிக நெகிழ்ச்சி ஆக்கியது என்பதை அவள் உரையாடிய போது என்னோடு நான் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மைக்கு மிக சந்தோஷம். உங்களுடைய அவ்வளவு அந்த மாற்றம் என்பது இன்று அவர் உங்களை தனது அடுத்த இடத்துக்கு, தன்னை போல இருக்கின்ற அந்த இடத்துக்கு உங்களை நியமிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். இதற்கு காரணம் நீங்கள் இப்பொழுது இங்கே கூறுவதை கேட்டிருந்தால் நீங்கள் அதை உங்களுடைய மனமாற்றம் வந்திருக்காது. நீங்கள் கண்ணூடாக பார்த்திருக்கின்றீர்கள். அந்த பார்வை உங்களுடைய நெஞ்சை நெகிழ வைத்திருக்கின்றது. உங்களுடைய சிந்தனையை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதும் அம்மா செய்கின்ற அந்த பகுதியோடு நான் என்ன மேலதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி இருந்தது. மிக சிறப்பு. இந்த வகையிலே நீங்கள் அவருடைய நேரடியான இந்த விடயத்தை கேட்கும் போது உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது வதனி செல்வநாதன் அவர்களே? ஏற்கனவே என்னோட நேர்காணலில் சொல்லி இருக்கின்றேன், இந்த தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளவு பெருசாக வரும், இவ்வளவு பேருக்கு வேலை வரும், இவ்வளவு பெரிய பிசினஸ்கள் திரும்ப வரும் எல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்கல. வாழ்வாதாரத்துக்காக தொடங்கினது. இப்ப அவ்வளவு பெருசா இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்ததாக ஐயோ இவ்வளத்தையும் எல்லாம் இதண்டு அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்ற கவலை இந்த நேரம் மனதுக்குள்ள இருந்து கொண்டிருந்தது. அப்ப வந்தவர், நான் உங்களுக்கு அடுத்ததா அதை செய்யறேன் என்று சொல்றது அது ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னா இது வந்து எங்களோட வருமானம் அல்லது எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தது மட்டுமல்ல, எத்தனையோ பேரோட வேலை, எத்தனையோ பேரோட குடும்பங்கள் சம்பந்தப்பட்டது. ஆனபடியா அதுக்கு அடுத்தது எனக்கு அடுத்ததா யாரையாவது எடுத்துக்கொண்டு போக வேணும். ஆனபடியால் அப்படி என்ற மகன் சொன்னது எனக்கு அது பெரிய பெரிய வரம் மாதிரி. மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்.
உண்மையும் அதுதான். உண்மையிலேயே நாங்கள் இருக்கும் பொழுது நானும் மிக மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்களுடைய மகன் இந்த முடிவுக்கு வந்து உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நானும் ஒரு சிறு விடயத்தை கூற விரும்பினேன். நானும் பல இசைப்பிழைகள் இந்த ஆலயங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன். ஒரு ஆலயத்தில் இசைப்பிழை வெளியிட்ட பொழுது அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது, அம்மா 10 ஆண்டுகள் ஆகின்றது காலமாகி உயிரோடு இருக்கும்போது, இலங்கையிலிருந்து வந்து கொடியேற்றிய ஒரு ஐயர் ஒரு ஆள் அந்த இசைப்பிழையின் வெளியீட்டின் போது அம்மாவை தனித்துவமாக கூப்பிட்டு, அவர் என்னோட நெருங்கிய நண்பன் ரீதியிலே தனித்துவமாக கூப்பிட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு கலை சிறந்த ஒரு மகனை நீங்கள் பெற்றெடுத்து இந்த வெளிநாட்டிலே இப்படி ஒரு இசைப்பிழைகளை பல ஆலயங்களுக்கு செய்கின்ற ஒரு சிறப்பை நீங்கள் இந்த உலகுக்கு தந்திருக்கின்றீர்கள். அந்த நேரம் அம்மாவை புன்னகையை பார்த்தேன். அது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான அது போன்றுதான் நீங்கள் என்னோட முதல் தரம் மகன் ஊருக்கு சென்று வந்த அந்த விடயத்தை உரையாடும் போது உங்களுடைய மகிழ்வை நான் கண்டேன். அது ஒரு சிறப்பு. ஏனென்று சொன்னால் என்னுடைய பணியை எனக்கு அடுத்ததாக எனது மகன் முன்னெடுக்கிறான் என்பது மிக ஒரு சிறப்பான விடயம் என்பதை நீங்கள் மகிழ்வாக ஏற்றிருந்தீர்கள். அங்க இருந்து வரைக்கும் அவருக்கு 5 வயசு. அப்ப இங்க வளர்ற பிள்ளை அந்த மனப்பான்மையோட இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். இது எங்களை பத்தி தனியே இல்ல. இது கடைசியா எங்களுக்கு 200 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. அவங்களோட லைஃப், அவங்களோட பிள்ளைகள். நாங்க இந்த டாபிக் கதை கேட்கல. தனியா எங்கட அம்மா அப்பாவை பற்றி இல்ல, எல்லாத்தையும் பற்றி. இப்போ நாங்க இறக்குறத பற்றி ஆண்டால் எந்த இன்விடேஷன் நாங்க எல்லாரும் இப்ப ஓப்பன்லியா அதை பற்றி கதைப்பமே. எனக்கு வயது போகிறதோ, இப்ப எங்கட கலாச்சாரம் வயது போறது ஐயோ அது ஒரு பிள்ளை மாதிரி பாக்குறது. ஆனா அது அப்படி இல்ல. ஹேரை டை பண்றதோ இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரியோ அப்படி புது புது இதுகள் வந்து கொண்டிருக்கு. ஆனா நாங்க அக்செப்ட் பண்ண வேணும். நாங்கள் இங்க பிறந்து இருக்கிறோம், எங்களுக்கு வயசு போகும், ஒரு நாள் இறக்க போறோம். அது எங்களோட ஃபேமிலிஸுக்குள்ள ஓப்பன்லியா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு சிரிச்சு அதை பற்றி கதைக்கலாம். வேற ஒரு நாட்டுல டிராவல் பண்ணிருக்கிறேன், மெக்சிகோவில எல்லாம் ஒரு நாள் அந்த இறக்குறதுக்கு ஒரு நாள் இருக்குது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் இறக்குற மாதிரி அந்த உடுப்பு போட்டு சிரிச்சு பாடி ஆடி அப்படி ஒரு சந்தோஷம் அதுக்குள்ள இருக்குது. இப்ப ஒரு நாளும் அதை பற்றி கதைக்காமல் கடைசியா ஒரு வருத்தம் வீட்டுக்குள்ள வந்தால் அது ஒரு பெரிய விஷயமாகிடும். ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கதைச்சு அதை பற்றி சிரிச்சு உங்களுக்கு அப்படி ஒரு கதை சொல்லி அல்லாத கொஞ்சம் லூஸ் ஆகி கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகும். அப்ப அந்த கடைசி மூமெண்ட் வரைக்குள்ள ஒரு சர்டன் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது ஒரு இன்விடேஷன். உண்மையும் அதுதான். ஆனால் இந்த வாழ்கின்ற மனிதர்கள் இதை பற்றி சிந்திப்பது குறைவு. உண்மையிலே இதை சிந்தித்தால் மனிதனாக வாழ முடியும், பலருக்கு உதவி செய்ய முடியும் என்ற அடிப்படையை மறந்தவர்களாக வாழ்கின்றபடியால் தான் மனித வாழ்வில் நான் பெரிது நீர் பெரிது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் பிரச்சனைக்கு உள்ளாகப்படுகின்றார்கள். இந்த உலகம் எங்களுக்கானது, நாங்கள் இங்கே வாழ்ந்து விடுவோம் என்பதன் மூலம் தங்களை ஒரு நல்லவர்களாக வாழ அந்த சிந்தனைகள் விடாமல் இருப்பதற்கு காரணம் பணம் சேர்ப்பதும், உறவுகளோடு பிரச்சனைப்படுவதும், வீட்டுக்காக அடிபடுவதும், காணிக்காக அடிபடுவதும். இது ஒரு என்னென்னு சொன்னால் இந்த எதிர்கால வாழ்க்கையின் நிறைவு எப்படி இருக்கும் என்று அறியாதவர்களின் இந்த சிந்தையை தான் இந்த உண்மையிலே அதை பார்க்கின்ற நீங்கள் அம்மாவோட கன விடயங்களை பணியாற்றி இருந்தாலும் இந்த பொழுது ஏர்ம நாட்டில் நீங்கள் அம்மாவோடு சேர்ந்து பணியாற்றி வருகின்றது. முதியோர் இல்லத்தில் நீங்கள் முதல் கண்ட இழப்பு உங்களை எந்த பகுதிக்குள் இழுத்து சென்றது? மனம் கவலையாக இருந்ததா, இல்லை நீங்கள் இது பற்றி உரையாடுவதால் அதை பற்றி நீங்கள் மனதில் கவலை அற்றிருந்தீர்களா? எப்படி இருந்தது உங்களுடைய எல்லாமே? ஃபியூனரலுக்கு போனது என் ஆண்டி. அவாக்கினும் யங்கா இருந்தவன், நினைக்கிறேன் ஒரு 55-56 வயசு. அதுதான் முதல் நான் கண்ட. நான் எனக்கு உண்மையா சொல்றதாண்டால் எனக்கு ஒரு ஃபியூனரலுக்கு போறது சரியான சந்தோஷம். ஏனென்றால் எல்லாருமே சேர்ந்து நாங்க வாரது, நாங்க சேர்ந்து நிற்போம், ஃபேமிலிஸா நிற்போம். ஒரு தரம் வேற கதை இல்லை, எல்லாரும் சரியான போக்கஸ், அந்த அன்பு இருக்கும். நாங்க சேர்ந்து அழுவோம். நாங்க அழுகுற, நான் ஒரு சின்ன பிள்ளை ஒரு அழுதினால் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு வேற ஒரு பூவை கண்டா திருப்பி சிரிச்சு பாஞ்சு விளையாடும். அந்த அழுறதும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலீஸ் பண்ண. அப்ப எனக்கு ஃபியூனரல்ஸுக்கு போக விருப்பம். என்ன முதல் முறை நான் இந்த ஆண்டி அவ யங்கா இருந்தவ, அண்டாலும் எங்களோட ஃபேமிலி சேர்ந்து நாங்க சேர்ந்து சாப்பிட்டு அவட்ட பத்தி கதைய சொல்லி, நாங்க லாஸ்ட் மாதம் அவட்ட மகன் மேரேஜுக்கு போய் நாங்க அவாவை பத்தி கதைச்சு சந்தோஷப்பட்டு நாங்கள். தெரியும் மாமா அந்த கண்ணன்
நானும் வந்திருந்தேன் அந்த இதுக்கு. உண்மையிலே நாங்கள் அவ பற்றி இந்த இடத்தில் உரையாடுவதாக இருந்தால் மிக சிறப்பான ஒரு ஆளுமையான பலருக்கு உதவி செய்து ஒரு பெண்மணி. ஓ இழப்பின் போது அங்கே வந்திருந்தவர்களை பார்த்தால் பல நாட்டுக்காரர்களும் வந்திருந்தார்கள், மிக தொகையான மக்கள். அவர் போட்ட, அதாவது உங்களுடைய மாமா போட்ட அடித்தளம் தான் இன்று அம்மா இப்படி ஒரு நிலையில் இருக்கின்ற, அதை அவ எந்த இடத்திலும் கூற மறப்பதில்லை. உண்மையிலே அது ஒரு சிறப்பான விடயம். அவ ஏர்மனிய பெண்மணியாக இருந்தாலும் அண்ணனோடு உண்மையிலே அளவளந்த அன்போடு சிறப்பாக வாழ்ந்தவர். இருக்கின்ற உண்மையும் அதுதான். நாங்கள் வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்பு என்பது இருக்கின்ற பொழுது ஓடுகின்றோம், ஆடுகின்றோம், பாடுகின்றோம். இறந்த பின் ஏன் நாங்கள் இன்னும் இருப்பவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டும்? அதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அல்லது நீங்கள் கூறுவது போல அவர்களை சிரித்து அனுப்புவது, அம்மா சென்ற பதிவிலே கூறியிருந்த அவர்களோடு நான் சர்வசாதாரணமாக உரையாடுவது போல நீங்கள் பூங்கோ போட்டு வாங்கு என்றெல்லாம் சொல்லித்தான் அனுப்புவேன் என்ற ஒரு பதிவை சென்ற பதிவிலே கூறியிருந்தார். அதுபோன்று இதுகள் எல்லாம் உண்மையிலேயே வாழ்க்கையில் நடக்க போகின்ற விடயம். எல்லோருக்கும் தான் நடக்க போகும். அது இளையோராக இருந்தாலும் முதியோராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. எனது நண்பன் ஒரு நாள் இன்னும் ஒரு 3 மாதம்தான் அவருடைய வாழ்க்கை டென்மார்க்கிலே. அவருக்கு தலையிலே கிரேப்ஸில் ஒரு பகுதியாக சாவு வளருகின்றது. மருத்துவர்கள் சொல்லி போட்டார்கள், உனக்கு 3 மாதம் தான் இறுதி காலங்கள்னு சொல்லி. நாங்கள் பல பக்கங்களாலும் அதுக்கான முயற்சியை செய்கின்றோம் வேறு நாடுகளுக்கு அனுப்பி செய்வதற்கு. ஆனால் ஐரோப்பா ரீதியில் அந்த மருத்துவம் என்பது ஒரே மாதிரி என்ற ரீதியில் அது சிரமமான விடயமாக இருக்கின்றது. அதுபோன்று அவர் தெரிந்து கொண்டும் என்னோடு நன்றாக கதைப்பார், நானும் அவரோடு எடுத்து ஒவ்வொரு நாளும் கதைப்பேன். அதுபோன்று வாழ்க்கையில் இழப்பு என்பது இறுதியான பயணம். இந்த பயணம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. வேறுபட்ட அனுபவங்கள், உங்களுடைய விடயங்களை அம்மா, நான் நினைக்கின்றேன் அம்மா சொன்னால் நான் மகனோடு உரையாட வருகின்றேன் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் மகன் சில வேளை தமிழில் தட்டி தவண்டு போவார் என்று சொல்லி அடுத்த முறை நாங்கள் இருவரும் அதற்காகவே பேசிக்கொள்ளலாம் இல்லையா? இருவர் கலந்துரையாடிக் கொள்வோம். உங்களுடைய வேறு அனுபவங்கள் என்ன? உங்களுடைய பராமரிப்பு நிலையத்தில் நீங்கள் கண்ட அனுபவங்கள் என்ன? நாங்க இறந்த பிறகு எங்கட ரிலேட்டிவ்ஸ் அந்த அம்மாவோ அண்ணன் ஆன்டியோ சிவாஜிமா, நான் இன்னும் அவரோட ஒவ்வொரு நாளும் கதைக்கிறேன். நான் காலமா எழும்பி ஒரு நான் சுவாமியை கொண்டு அவையிலோட கதைச்சேன், குட் மார்னிங் சொல்லி. நினைக்கிறேன் அது எங்கட கலாச்சாரத்துல முந்தி காலத்துல இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனா எங்கட கலாச்சாரம் இப்ப ஹிந்துயிசமோ புத்திசமோ அது நாங்க அந்த இருக்கிற ஆக்கள் உயிரில இருக்காட்டியும் அவையாட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அது நான் கட்டாயம் நம்பிக்கிறேன். அப்ப நான் ஒரு போக்குக்கு போனாலோ இல்ல நேச்சர்ல இருந்தாலோ நான் இந்த கவலையை பற்றியோ இந்த சந்தோஷம் பற்றியோ நம்ம அப்பாவுக்கு சொல்றேன். நான் சரியா அமைதியா இருந்தா அம்மா எனக்கு திருப்பியும் சொல்றவா. அப்படி அந்த 2 ஃபார்ம் ஆஃப் இறக்குறது இருக்குது அந்த ஆக்கள் சொல்றது. முதல் இறக்குறது, 2வது அந்த நாங்க இறந்தது அண்டு மெட்டாக்கள் மறக்கிறது. அந்த மறக்கல் கூடாது. நாங்கள் எங்களுக்கு முதல் இருந்த ஆக்களை பற்றி கதைச்சு அந்த மெமரிஸ் நாங்க லைஃப்ல வச்சிருக்க வேணும். இந்த வரலாறுகளை, முன்னோக்கிய வரலாறுகளை, அவரோட பழகிய விடயங்களை. உண்மை. எனக்கும் எனது அம்மாவும் ஐயாவும் அக்காவும் காலமாகிவிட்டார். 3-4 வருடங்களாக இருந்தது. அவர்கள் இறந்ததாக உணர்வு எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் இருக்கின்றார்கள் எங்களோடு என்றதுதான் அந்த உணர்வு. வகையிலேயே உடல்லாம் இல்லாமல் போயிருக்க அவர்களுடைய நினைவுகளும் அவருடைய விடயங்களும் உங்களுக்குள்ளே பதிவாக இருக்கிறது. நீங்கள் கூறுவது உண்மை. அதாவது இளைஞனாக இருந்தாலும் உங்களுக்கு ஆற்றல் மிக்க விடயங்களை சிந்திக்கின்றீர்கள். உண்மையிலே அது உண்மை. நீங்கள் கூறுவது உண்மை. முதியோர்கள் அப்படி உரையாடுவது கூட இப்பொழுது இளையோர்களை நாங்கள் தவறாகவும் சொல்ல முடியாத வேலைப்பழுக்கள், அந்த புலம்பெயர் நாடுகளிலே வேலைப்பழுக்கள், அதன் காரணமாக அவர்களுக்கு அந்த இது. ஆனாலும் அவர்களும் மறந்து விட்டார்கள் என்பதில் இல்லை. ஆனாலும் நீங்கள் கூறுவது போல உங்களைப் போல் பலர் கூறுவதன் மூலம் வரும் சமுதாயம் இதை கேட்டு உணர்வுபூர்வமாக இருப்பதற்கு ஒரு தளமாக சிறப்பு உங்களுடைய அந்த சிந்தனைகள் என்பதையும் நான் இந்த விலையை கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் கூறுங்கள் செல்லநாதன் அவர்களே. இப்பொழுது நீங்கள் நிறைவு காணப்போகின்ற உங்களுடைய மகனின் இந்த விடயங்கள், அதாவது இன்றைய இந்த நேர்காணல் பற்றிய உங்களுடைய மகிழ்வும் உங்களுடைய சிந்தனையும் எப்படி இருக்கின்றது? அவரோடு நீங்கள் தனிமையாக பல விடயங்களை உரையாடி இருப்பீர்கள். இன்று அவரோடு சேர்ந்து இந்த நேர்காணலில் நீங்கள் கலந்து கொண்டு
அவரை அறிமுகப்படுத்தி இருக்கின்றீர்கள். மிக ஆளுமையாக பல விடயங்களை உரையாடுகின்றார். நான் கூறியது போலவே இனி வரும் காலங்களில் உங்களோடும் அவரோடும் தனித்தனியாக நேர்காணல் செய்யக்கூடிய ஒரு திறமை தமிழில் இருக்கின்றது. கருத்துக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு பூர்வமாக சொல்கின்றார். அன்று நீங்கள் ஆண்டு விழாவில் நீங்கள் அவரை மொழிபெயர்ப்பில் ஆழியல் மொழியான டோச்சிலே விட்டிருந்தீர்கள். ஆனால் அவர் தமிழிலே மிக ஆளுமையாக உரையாடுகின்றார். அது அடுத்த முறை தமிழிலும் இவர் தான் அறிவிப்பாளர் என்ற ஒரு நிலைப்பாடு. கண்டிப்பா 25வது ஆண்டு விழாவில் அவர் இரண்டும் செய்வார். பொதுவாகவே எனக்கு இளைஞர்களை ஊக்குவிப்பதில் நிறைய உடன்பாடு இருக்கிறது. அது நான் முதலும் சொல்லியிருக்கின்றேன். எங்களிடம் வேலை செய்பவர்களையே நான் ஊக்குவித்து இதை படியுங்கள், அது செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று அவர்கள் நிறைய வேறு விதிகளும் செய்திருக்கா. ஆனாலும் நான் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும் என்றதிலே அது எனக்கு உறுதியாக இருக்கிறது. அதால எந்த மகன் இப்படி எல்லாம் கதைக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம், ஆச்சரியம். அது எங்கட தமிழில அவர் இங்க 5 வயசுல வந்தவர் ஆனபடியா வீட்டில நாங்கள் தமிழ் தான் பேசுறோம் என்றாலும் அது இப்படி உரையாடல் தமிழ்ன்றது கொஞ்சம் கஷ்டமான தமிழ் தானே. அது போக எப்படி சொல்றது, இப்ப நாங்களே போகாம எங்கட நாட்டுக்கு போகாமல் கேட்கல, அவர் போய் எங்கட நாட்டில அதுவும் அந்த இறக்க போற அவையலுக்காக ஒரு தொண்டு அல்லது எங்கட நாட்டில இருக்கிற வேலைக்கு வேலை கொடுக்கணும்ன்றதுக்காக இப்ப அடுத்த மாதம் 3 மாதம் அங்க போய் நிக்க போறேன். அங்க போய் நின்று ஒரு சுற்றுலா சின்ன விடுதி ஒன்று செய்து அங்க இருக்கிற ஆட்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அங்க போய் 3 மாதம் நின்று அந்த வேலையை செய்ய போறேன். அதுகள் எல்லாம் நாங்கள் உண்மையாகவே மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். அது எங்களை பிரகடனப்படுத்துறதுக்காக அர்த்தம் அல்ல. எங்களை பார்த்து இன்னும் இவ்வளவோ பேர் செய்யலாம் என்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் இப்படியான இளைஞர்கள் நாம் சொல்றதை விட இப்படியான இளைஞர்கள் சொல்லும் போது இங்க பாத்தீங்களா, இங்க படிச்ச பிள்ளை இங்க இவ்வளவு தமிழ் கதைச்சு அங்க போய் அப்படி செய்ய போகுதுண்டா. என்னண்டா நாங்களே எங்களோட ஊருக்கு போக சொன்னா போக மாட்டோம் தானே. இல்லை அது அப்படி இல்லாமல் எங்களுக்கு அடுத்த சந்ததி அங்க போய் செய்ய போறன்றது அது ஒரு பெரிய விஷயம். அப்படி நினைக்கிறதே பெரிய விஷயம். அதை செயல்ல கொண்டு வர்றது இன்னும் பெரிய விஷயம். அதை தெரியப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் கூடுதல். அதுவும் அந்த இறப்பு, வயோதிபம், வருத்தம், இதுகள் எல்லாம் ஆக்கள் பேச தயங்குற விஷயங்களை நாங்கள் அந்த தொழிலோட இருக்கிறதால பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்குது. ஆனா இவர் பிசினஸ் ப்ரொஃபஸர் அதுகளில இருந்து கொண்டு இதுகளை கதைக்கிறதுன்றது அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, வித்தியாசமான இது. அதை ஒரு கால் கொண்டு வர வேண்டும்ன்றது என்று விருப்பம். நல்லது. உண்மையும் அதுதான். இந்த நலம்பட வாழ்வோம் நிகழ்ச்சி கூட நீங்கள் கூறுவது போலவே இதை நாங்கள் கொண்டு வந்ததன் நோக்கம் பல பொதுப்பணிகள் செய்கின்றோரை பார்த்து செய்ய வேணும் என்பதற்காக அவர்களை உள்வாங்கினோம். அதுபோன்று இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற இன்று உரையாடப்பட்ட விடயங்கள் கூட இது ஒரு நல்ல விடயம் என்ற ரீதியிலே அதை கொண்டு வருவதன் மூலம் அது ஒரு சிறப்பை கொண்டு வரும். எங்களுடைய மக்களுக்கான இவர் போன்ற இளையோர்கள் வருவதற்கு ஒரு முன்னுதாரணம், எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணம் தேவைப்படுகின்றது. இன்று ஜெர்மனியில் சிறப்பாக நீங்கள் ஆளுமையாக இந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பித்தபடியால் உங்களிடமிருந்து பணிபுரிந்தவர்கள் ஒரு சிலர் புரிந்து சென்றாலும் அவர்கள் நல்ல தொழிலை செய்வதாக நீங்கள் என்னோட கலந்துரையாடி இருக்கின்றீர்கள். அது கூட உங்களுக்கு மகிழ்வு. ஏனென்றால் உங்களை பார்த்து இருவர் அங்கே அதை செய்கின்றார்கள். அதுபோன்று இப்பொழுது இளையோராகிய இவர் செய்கின்ற விடயத்தை பார்த்து ஒரு 4 இளையோர்கள் அதை செய்வது இன்னும் ஒரு சிறப்பை தரும். இவர் ஒரு உதாரணமாக அது ஒரு சிறப்பான விடயம். அதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இங்கு மட்டுமல்ல தாயகத்தில் நிற்கும் பொழுதும் நேரடியாக அவரை நேர்காணல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் என்று நினைக்கின்றோம். நாங்கள் அது பற்றி பல விடயங்களை உரையாடிக் கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு இன்று சிறப்பாக இந்த நலம்பட வாழ்வோம் நிகழ்வில் நீங்கள் பரலால் அறியப்பட்டவர். ஆனால் இன்று உங்களுடைய மகன் கலந்து கொண்டு ஆளுமையான பதில்களையும் ஆளுமையான விடயங்களையும் சுட்டிக்காட்டி கூறியது என்பது மிக மிக சிறப்பு. அதுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த நலம்பட வாழ்வோம் நிகழ்வோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எங்களுடைய எல்லா மக்களுக்கும் சுகமாக அடுத்த நேர்காணலில் சந்திக்கும் வரை என்னோட மகனோட சேர்ந்து நன்றிகள். வணக்கம்.
நல்லது உறவுகளே, நலம்பட வாழ்வோம் நிகழ்வோடு இணைந்திருந்தோம். நலம்பட வாழ்வு என்ற நிகழ்வு நாங்கள் உருவாக்கியதன் அடிப்படை நோக்கம் பொது வேலை திட்டங்களும் பொது விடயங்களும் செய்பவர்களை கொண்டு வருவதன் மூலம் அடுத்தவர்களும் பார்த்து அதை செய்ய வேண்டும், பல விடயங்களை நல்ல விடயங்களை என்பதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த நிகழ்வில் மூலம் நாங்கள் பலர் எங்களோடு இணைந்து உரையாடியதன் மூலம் அவர்களை பார்த்து பலர் நாட்டில் பலருக்கு உதவி புரிந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அதுபோன்று இன்னும் பல விடயங்கள் இன்று வந்து உரையாடி கொண்டிருந்த இருவரின் உரையாடலும் கூட அந்த இளைஞனின் பதில்கள் நீங்கள் அறிந்தவை தெரிந்தவையாக இது போன்று அவரை போன்று பலரும் செயற்பட வேண்டும் என்பதை இந்த வழியில் கேட்டுக்கொண்டு அடுத்த நலம்பட வாழ்வு நிகழ்வோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.